மக்களே, இது நேத்து பண்ணியிருந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு மினி விலாக். இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆர்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்த சிஸ்டர், அதாவது என்னோட அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட் இந்த அக்கா. அவங்க இங்கே கனடா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் தான் வந்திருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து தெரியாது அவங்க வந்தது. ஏன்னா அவங்க இங்கே வந்தது நானும் அவங்களுக்கும் தெரியாது. எங்கள் அக்காவுமே அவங்களுமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பல வருஷம் ஆகுது. நானுமே ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அவங்கள பார்த்து. ஸோ சடனாக வந்து இந்த மாதிரி அவங்க பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி செக் பண்ணும்போது தான் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு அக்காவை பார்த்தது. ஸோ அவங்க பாப்பாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. குலாப் ஜாமுன், செட்டிநாடு சிக்கன் மசாலா, மட்டன் குழம்பு, அது கூடவே பன்னீர் பட்டர் மசாலா, கூடவே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்ததுனால நாங்களே பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே நாங்களே எடுத்துகிட்டு ஸோ அந்த லொக்கேஷனுக்கு கேபில் நாங்கள் கிளம்பிட்டோம். கேபில் போயிட்டு கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு. ஸோ கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். லொக்கேஷன் ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா வீட்டுக்கு போனதுமே செம்ம ஹாப்பி. அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அக்கா இப்போயும் இருந்தாங்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து கேக் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நைட் ஒரு 9:30 போல் அங்கேருந்து நாங்கள் கேப் பிடிச்சி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி அக்கா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு.